எறும்பு நம்மளை கடிக்கிறத மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமாக பார்த்தா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த எறும்பு என்னை கடித்து முடித்ததும் அது கடித்த இடம் எப்படி இருக்குன்றதையும் வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக எறும்புகள் இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்குன்னு கணக்கிட முடியல. ஆனால் ஒரு மனிதனுக்கு 1 மில்லியன் என்ற அளவில் இருக்குன்றதா கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த எறும்புகள்லாம் அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் போன்ற கண்டங்களை தவிர உலகம் முழுவதுமாக பரவி இருக்கு. இந்த உலகத்தில் 12,000 வகையான எறும்பு இனங்கள் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக 250 வகையான எறும்புகள் சிகப்பு எறும்புகளாக தான் இருக்கு. இந்த எறும்புகளோட ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் தான். ஆனால் இதை வச்சு அதுங்களை குறைவாக மதிப்பிட முடியாது. ஏன்னா எறும்புகள் மனிதர்களை விட பல மடங்கு பலம் கொண்டது. எறும்புகள் அதன் எடையை விட 10 to 50 மடங்கு அதிகம் உள்ள பொருட்களை தூக்கி செல்லும். பொதுவாகவே இந்த சிவப்பு எறும்புகள்லாம் ரொம்பவே கோபக்கார எறும்புலாம் இருக்கு. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட இடத்துக்குள்ள வெளியாட்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள கடிக்க ஆரம்பிச்சதுன்னா கடிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாது. பாருங்க, அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னை நல்லா கடிச்சு இழுக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்துக்கு வலியே தெரியல. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் வலிக்கவே ஆரம்பிச்சது. அது ஏன்னா இந்த எறும்பு என்னை கடிக்கிறப்ப ஃபார்மிக் ஆசிட் அப்படின்ற அமிலத்தை எனக்குள்ளே செலுத்துது. இதனால நம்மளை எறும்பு கடிச்சதும் நமக்கு தடிப்பாக வீக்கம் ஏற்படுது. இந்த ஃபார்மிக் ஆசிட் எறும்புகளோட அளவு மற்றும் இனத்தை பொறுத்து மாறுபடும். குறிப்பாக இந்த கருப்பு எறும்புகள் கிட்ட இந்த ஃபார்மிக் ஆசிடோட அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் இந்த கருப்பு எறும்புலாம் நம்மளை கடிக்கிறப்போ நமக்கு வலிக்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த எறும்பு என்னை கடிக்கிறத விட மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் என்னை கடிச்சிட்டு தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த எறும்பை நான் வீடியோ எடுக்கிறது அதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் அதோட எனர்ஜி குறையவே இல்லை. ஆனால் இந்த சிவப்பு எறும்புகள்லாம் என்னதான் கோவக்கார எறும்புலாம் இருந்தாலும் ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற மலைவாழ் மக்கள்லாம் இந்த சிவப்பு எறும்பு சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு மத்திய அரசும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு. இந்த சிவப்பு எறும்பு சட்னியை மலைவாழ் மக்கள் சாப்பிட்றதால அவங்களுக்கு கண் பார்வை குறைவு, ஜலதோஷம், காய்ச்சல்னு குறிப்பாக பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா இந்த சிவப்பு எறும்பு சட்னி இருக்கு. ஒரு வழியா அதுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை கடிக்கிறத விட்டுட்டு எடையே போயிடுச்சு. ஃபைனலாக அது என்னை கடிச்சிருக்க இடத்த பாருங்க. என்னோட ஸ்கின்னை 2